ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முள்ளு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கத்திரிக்காய் கூட இதுக்கு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பை நீக்கிட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அரை டீஸ்பூன் துவரம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கிறேன். அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை கத்திரிக்காயில் சேர்த்து வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக துருவி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you.